மாவட்ட ஆட்சியரின் வாகனத்தின் முன்பு தனது உடல்நிலை பாதிக்கப்பட்ட தந்தையை வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது சொத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயசாரதி. இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் தனது மகன் மற்றும் தந்தையுடன் வசித்து வருகின்றார். விஜயசாரதி கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்தி வந்த நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தனது தந்தை விபத்தில் சிக்கி முதுகுத்தண்டு பாதிப்பு ஏற்பட்டு கால்கள் செயலிழந்து நடக்க முடியாத நிலையில் மருத்துவ செலவுகளுக்காகவும் குடும்ப செலவுகளுக்காகவும் தங்களது சொத்தை விற்க முயற்சி செய்த போது ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ராம் சுந்தர் என்ற நபர் தங்களது நிலத்திற்கு போலி பத்திரம் தயார் செய்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார். தேனி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தனது உடல்நிலை பாதிக்கப்பட்ட தந்தையை அழைத்து வந்து ஆட்சியரின் வாகனத்தின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்து 3 ஆண்டுகளாக புகார் தெரிவித்து வருவதாகவும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்றும் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருப்பதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என தெரிவித்தார். இந்த ஆண்டிப்பட்டி தாசில்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஆமா 20 வருஷம் இந்த விஷயம் இருக்கு. 20 வருஷம் உங்களால் முடிக்க முடியல. அப்ப இதெல்லாம் பெரிய முடியல. அதனால தான் வந்தேன். இல்லம்மா நம்ம போய் ஆஃபீஸ்ல ஒன்றும் பண்ண முடியல. அதனால இந்த நிமிஷத்துல தீர்வு சொல்லணும். ஐயா சொல்லிட்டாருல்ல. இத்தனை வருஷ காலம் எங்க அப்பா இருக்காருல்ல, ஒரு வீட்டுல மூக்க விடுறதுல நம்ம இதுல தலையிடக்கூடாது தான் சார் இருந்தோம். அவர் அடைஞ்சு ஓடி போயிட்டாரு. ஒரு சீனியர் சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷ காலத்துல ஒரு சீனியர் சிட்டிசன்